ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நாம சத்தான கேழ்வரகு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நீங்களே பாருங்க, இந்த இட்லி எவ்வளவு ஃப்ளஃபியா நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. வாங்க இப்ப இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேழ்வரகு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கேழ்வரகு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் குவியலா எடுத்து 4-5 முறை தண்ணியில நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதுலயே 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நான் இதை 5ல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருக்கேன். கேழ்வரகுல நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால நல்லா அலசிட்டு ஊற விடுங்க. அடுத்ததா இன்னொரு பவுல்ல உளுந்து ஊற விடலாம். நான் இதே கிளாஸ்லயே 3/4 கிளாஸ் உளுந்து 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு 2 மடங்கு தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். உளுந்து ஊற வைக்கிற அதே சமயத்துல வேற ஒரு பவுல்ல 2 கிளாஸ் இட்லி அரிசியும் ஊற விட்டுடலாம். இட்லி அரிசியும் நீங்க 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற விடுங்க. கேழ்வரகு மட்டும் கண்டிப்பா 5ல இருந்து 6 மணி நேரம் ஊற விடுங்க. இப்ப இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம எல்லா பொருட்களையும் ஊற வச்சு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப நம்ம இதை கிரைண்டர்ல ஒன்னொன்னா சேர்த்து அரைச்சிடலாம். முதல்ல உளுந்த வழக்கமா இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா ஸ்மூத்தான பேட்டரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா நம்ம கேழ்வரகையும் அரிசியும் ஒன்னா சேர்த்து அரைக்கலாம். முதல்ல கேழ்வரகு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிரைண்டர் ஓட விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துடலாம். இப்ப நான் கேழ்வரகு அரிசி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை நாம உளுந்து மாவோடு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கேழ்வரகு உளுந்து மாவு ரெண்டுத்தையும் நல்லா கையிலேயே கரைச்சி விட்டுடலாம். கிரைண்டர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியை கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி விடுங்க. இப்ப இந்த மாவுக்கு தேவையான உப்பை நான் இப்பவே சேர்த்துடுறேன். நான் இப்ப இதுல கொஞ்சமா பிங்க் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இட்லி மாவு புளிக்க வைக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு நான் ஒரு டிப் சொல்றேன். எப்பயுமே சம்மர் டைம்ல இட்லி மாவு புளிக்க விடுறதுக்கு நீங்க மாவை ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டீங்கன்னா மாவு ஓவரா புளிக்காம இருக்கும். அதே மாதிரி மழைக்காலம் பனிக்காலங்கள்ல உப்பு சேர்த்து மாவை நல்லா கையிலேயே கரைச்சி விட்டு புளிக்க விட்டீங்கன்னா சீக்கிரமே மாவு ஃபெர்மெண்ட் ஆயிடும். இந்த டிப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மாவு புளிக்க வைக்கிறதுல உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை வராது. இப்ப இந்த மாவை 8 மணி நேரம் இல்ல ஓவர் நைட் புளிக்க விடலாம். இப்ப 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்ப இந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைரக்ஷன்லயே கலந்து விடுங்க. இப்ப நமக்கு சத்தான கேழ்வரகு இட்லி மாவு தயாரா இருக்கு. அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க விடுங்க. இட்லி ஊத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே தண்ணி நல்லா சூடு ஏறி ஆவி வரணும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா வரும். இப்ப நான் இந்த இட்லி பிளேட்ல ஏற்கனவே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதுல நாம ஒரு குழியிலையும் மாவு ஊத்திக்கலாம். இப்ப இதை மூடி வச்சு ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வேக விடலாம். இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இட்லி நல்லா எப்படி புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கு. இப்ப இதுல லேசா தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இட்லி எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இட்லி எடுக்கிற கரண்டி வச்சு ஒரு இட்லியா நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான ராகி இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இந்த கேழ்வரகு இட்லிக்கு வெங்காய சட்னி செய்திருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கேழ்வரகு இட்லிக்கு வெங்காய சட்னி, துவையல் இந்த மாதிரி கெட்டி சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சுவையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சத்தான கேழ்வரகு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.